டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். சங்கத்து சொத்து, சங்கமான சங்கத்துக்கு சொத்து. ஏன்னா யாருக்கும் இல்லை, சங்கத்துக்கு யார் நிர்வாகியா இருக்கோ அவங்களுக்கு தான் சொத்து. தனிப்பட்ட யாருக்கும் இன்னொருத்தருக்கும் சொத்து கிடையாது. அவர் வந்து மனநிலை ரொம்ப பாதிச்சிருக்காரு. அதில் போய் அவருக்கு ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. அவர் செஞ்சதுக்கு தானே அனுபவிச்சுக்குவார். அவர் ஒன்றும் செய்யவே வேண்டாம், பாவம். ஏன்னா இத்தனை நாளாக பழகிட்டு அவர் பேசுறதுனால இப்போ இது கூட சொல்ல மாட்டேன். எதுக்கு போய் அவர் பற்றி, அவருக்கு ஒன்றும் இல்லை. இனி மதிமுக இப்போ இருக்காது. சாத்தூரில் இந்த முறை போட்டியிட சொன்னார்கள். திமுக தலைமையும் விரும்பியது. பேட்டி ஏன் போட்டி போடல? 6 சீட் வந்தது. நான் போகல, இங்கே இருந்துட்டேன் வீட்டில், கொரோனா இருந்ததால. அங்கிருந்து அந்திரதாசி ஒருத்தர் தாயத்தை உட்கார்ந்து எல்லாம் பேசுகிறாங்க. சத்யாகிட்ட ஃபோனை கொடுக்குறாரு. சத்யா சொல்கிறார், நான் தொடர்ந்துன்னா 35,000 ஓட்டு ஜெயிச்சிடலாம் பண்ணோம், அவருக்கு ஒரு சீட் கொடுத்துடலாம்னு. நான் சொன்னேன், ஏன் வாங்கிறது 6 சீட்டு, ஏற்கனவே பையன், நீ பையன் என்னையா பேசுவாங்க நாட்டில் அப்படின்னு. இல்லை இல்லை, 1/2 மணி நேரம் பேசினாங்க. எல்லாம் பார்த்தா ஃபோன்லேருந்து ரெக்கார்ட் ஆகிடுது, யார் யார் எவ்வளோ பேசினாரு, இல்லைன்னு மறுக்க முடியாது. பேசி போட்டு நான் சொன்னேன், அப்படி முடிவெடுத்து எடுக்க நான் எதிர்ப்பேன்னு சொன்னேன். அந்த பயந்துட்டு தான் அதுக்கு நிறுத்தி, இல்லாட்டி அப்பயே நிறுத்திருப்பார். அவர் வந்து நல்ல பேச்சாளர், திறமையெல்லாம் இருந்தது முந்தி. இப்போ இல்லை, அது இப்போ அதெல்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து இந்த விரக்தியில் வந்து என்ன வேணாலும் பேசுகிறார். இதெல்லாம் பலகீனமாகிதாங்கிற விரக்தியில் பேசுகிறார். அவர் மேலே நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அவர் மேலே அனுதாபப்படலாம் முடியும், அவர் பேசுறதுக்கு எதுவும் இல்லை. அவர் பேசுறது வந்து இப்போ இது கூட சொல்ல மாட்டேன். இப்போ நான் 3 வருஷம் ஆச்சு ஒதுக்கி. இப்போ நீங்கள் வரலான்னு சொல்ல போகிறது இல்லை. டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.